இது வந்து ஸ்கூல் பசங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்கல சின்ன சண்டை வந்திருக்கு. அது மனசாம வந்திருக்கு. அதனால பேசாம வந்திருக்காங்க ரெண்டு பேரும். அதுல ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை வந்து அருவாளால தாக்கியிருக்காரு. இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் வந்து கண்டிஷன் நார்மலா இருக்காரு, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம். முதல்கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. மேலும் இந்த தாக்கின பையனையும் நாங்கள் வந்து ஜுவனைலால போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் வந்து ஒப்படைப்போம். அதில் வந்து தடுக்க வந்து ஒரு ஆசிரியர் சோசியல் வெல்ஃபேர் ஒரு சோசியல் சயின்ஸ் எடுக்க டீச்சர் ஒருத்தவங்க வந்து தடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். அவங்களுக்கு கையில் சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டு அவரோட ஸ்கூல் பேக்ல மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. தனியார் பள்ளிகள்னாலே செக்கிங் அதிகமா இருக்கும். முடிவெட்டனா கூட வெளியே விட்டுருக்காங்க. ப்ராப்பரா செக் பண்ணி தான் சார் அனுப்பியிருப்பாங்க. செக் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. ரேண்டம் செக் பண்ணியிருப்பாங்க. பண்ணும்போது ஒரு சிலது இந்த மாதிரி தெரியும். இவங்க வந்து இந்த ஸ்கூல் பேக்குள்ள அந்த புக்குள்ள மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சார் இப்போ சேப்டர் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஒரு பையன் அருவாளை கொண்டு வந்தான். அதுக்கு பிறகு எல்லா ஸ்கூல்லையும் இது தொடர்பாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அந்த புத்தக பைய தங்களோட ஆய்வு செய்ய சொன்னாங்க. அது மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்களா? அதுக்கான எதுவும் சொல்லியிருக்காங்களா சார்? அதாவது எல்லா பிரைவேட் பள்ளியிலையும் சரி, கவர்மெண்ட் பள்ளியிலும் சரி, திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளியிலும் செக்கிங் நடந்துட்டு இருக்கு. அங்கே ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் நாங்கள் போகும்போது ரேண்டம் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லி இது 2 மாசம் முன்னாடி ஏதாவது ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ஸ்க்கோ இல்லை பிரின்சிபாலுக்கு தகவல் தெரிஞ்சுக்கா சார்? அது விசாரிச்சுட்டு இருக்கோம். அது சம்பந்தமா இன்னும் விசாரிச்சுட்டு சரண்டர் ஆயிருக்காங்க. இனிமேல் விசாரிச்சுட்டு அதுக்கு பையனே டைரக்டா வந்ததான் ஸ்டேஷனுக்கு? இல்ல ஸ்டேஷனுங்க. அவங்க வந்து ஜுவனைல் பையனால நாங்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில ஒப்படைச்சிட்டோம். அதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்குங்க. அதெல்லாம் சொல்லுங்க. இப்போ வரைக்கும் அந்த பென்சில் தாங்க பிரச்சனை. பென்சில் கொடுக்கல் வாங்கல. சின்ன அந்த 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். பென்சில் வந்து வாங்கிட்டு கொடுக்காம பிரச்சனை ஆயிருக்கு. அது ஒரு மாசமே இவங்களுக்குள்ள பேசாம வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த மாதிரி சின்ன பசங்க சண்டை தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு. எந்த இடத்துல காயப்பட்டிருக்கு? 2-3 இடத்துல காயப்பட்டிருக்கு. எல்லாம் சின்ன வெட்டு காயங்கள் தான். இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லபடியா இருக்கான் பையன். நல்லா பேசிட்டு இருக்கான். அந்த பையனை பிடிச்சிருக்கீங்களா? அந்த அருவாள் கொண்டு வந்து அவன் ஏதாவது விசாரணை எதுவும் இருக்கா சார்? அவரை விசாரிச்சிருக்கீங்களா? வேற ஏதாவது அவர் வேற தகவல் எதுவும் சொல்றாரா? முதல் கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்குங்க. பென்சிலுக்காக ஒரு அருவாளை கொண்டு வந்து வெட்டுறதுங்கிறது இல்ல. பாதிக்கப்பட்ட பையனையும் விசாரிச்சிருக்காங்க. அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட பையனையும் விசாரிச்சிருக்காங்க. முதல்கட்ட விசாரணை இதான் தெரிய வருது. வேற வந்து சொல்லுங்க. ஆமா, கிளாஸ் ரூம்ல வந்து படிச்சிட்டு இருக்கும்போது டீச்சர்ஸ் அப்ப சம்பவத்துல இருந்தாங்களா? டீச்சர் தடுக்க கூட வந்திருக்காங்க. டீச்சர் தடுக்க ட்ரை பண்ணா டீச்சருக்கும் கொஞ்சம் காயம் கூட இருந்தாங்க. பக்கத்துல ரூம்ல இருந்தாங்க. கூட இருந்தாங்க. பையன் ட்ரீட்மெண்ட் ஜிஹெச்சா சார்? இல்ல மத்தவங்க யாருக்கும் பாதிக்கல. பையன் ட்ரீட்மெண்ட் ஜிஹெச்சா சார்? இல்லங்க, இங்க ஜெயராஜா நம்பர் பிரைவேட். 2 பேருமே டீச்சரும் அங்கதான் இருக்காங்க, பையனும் அங்க. சரியா? ஒன்னும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்ல. சின்ன காயங்கள் தான். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எதுவும் சில பேரண்ட்ஸ் மத்தியில ஒரு பீதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அவங்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க பசங்களை வந்து டெய்லி ஸ்கூல் போகும்போது செக் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரிக்க சொல்லுங்க. ஸ்கூல்ல ஏதாவது சின்ன சண்டை நடந்தா கூட உங்க பேரண்ட்ஸ் வந்து கேளுங்க என்ன பிரச்சனை. முதல் கட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்குங்க. எங்க இருந்து எடுத்துருவாங்க இனிமேல் விசாரிச்சு சொல்லுங்க. முதல் கட்ட விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரிச்சு